வாழ்த்துக்கள். ஸோ இன்னும் பெரிய பெரிய மேடையிலலாம் நீங்க ஹோஸ்ட் பண்றது என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ ரொம்ப ஹேப்பியா இருக்குது. நான் இவ்ளோ நாள் வந்துட்டு ஹோஸ்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாரி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரெய்னரா பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் நர்வஸா இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? எப்பவுமே ஹோஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ட்ரெய்னர் இதுவரை பண்ணதில்ல. எனக்குமே வந்துட்டு நம்மளோட அப்ளைன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்துருக்காங்க. கண்டிப்பா என்னோட அப்ளைன் ஃபாத்திமா மேம், ஜெனி மேம், மனோஜ் சார், ஆதி சார் இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா, என்ன ஒரு பெர்சனா நெனச்சு இன்னைக்கு லோவா இருக்கு. கொஞ்சம் சவுண்டா அதிகமா பேசுறீங்களா? கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குது மேம். ஓகே மேம். இப்போ கேக்குதா? மேம் கிளியரா தான் இருக்கு. சவுண்ட் ஓகே தான் மேம். கிளியரா தான் இருக்கு. மேம் வாய்ஸ் கிளியர் மேம். கிளியர் மேம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸ்வேதா மேம். ஓகே. தேங்க் யூ லீடர்ஸ். தேங்க் யூ. ஸோ ரொம்ப ஹேப்பியா இருக்குது. ஏன்னா, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளோட லீடர்ஸ் எல்லாம் சக்சஸ் சாரிங் குடுக்கும்போது சொல்லுவாங்க. இதே மாரி உங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. நீங்களும் உங்களோட அப்ளைன்னு சொல்ற விஷயத்த கேளுங்க. உங்களுக்கும் இதே மாரி ஒரு சக்சஸ் சாரிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஈடிஸா இருக்கட்டும், சீரிஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனா நான்லாம் நெனச்சிருக்கேன், நமக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும். ஏன்னா நெறைய விஷயம் ஆக்சஸ்ல கத்துக்கிற வேண்டியது இருக்குது. ஆக்சஸ்ங்கிறது ஒரு கடல் போல இன்னும் நம்ம நெறைய விஷயங்கள கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கான நாள்ல ஜனவரி 18, 2025ல எனக்கு இன்னைக்கான நாள்ல உங்க எல்லார் முன்னாடியும் இந்த ஒரு சக்சஸ் ஷேரிங்க குடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு குடுத்த என்னோட அப்ளைன் எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். சூப்பர். அத தாண்டி இந்த ஒரு செக்ஷன்ல ஒரு 197% நியர்பை ஒரு 200% இருக்கீங்க. உங்க எல்லாரையுமே என்னோட சார்பாவும், நம்மளோட எம்பயர் ஃபீனிக்ஸ் டீம் சார்பாவும் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பா அ நான் நம்மளோட ஆக்சஸ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 இயர் 2 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா, நான் என்னோட ப்ராசஸ கன்சிஸ்டன்ஸியா பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8 to 9 மந்த்ஸ். இடையில வந்துட்டு எங்க மேடம் வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் சாரி. ஸோ 1 இயர் 2 மந்த் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஜேர்னிய வந்துட்டு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். ஓகே. எஸ் கயல் மேம் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். விசிபிளா இருக்கா அப்படிங்கிறதுமே கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. நோ மேம், விசிபிள் ஆகல மேம். விசிபிள் ஆகுதா? எஸ் மேம், இப்போ விசிபிள் ஆகுது. ஓகே மேம். வாய்ஸ் பிரேக் ஆனுச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா மழை பெய்யுது. அதனால தான் சொல்றேன். ஓகே சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்திருக்கக்கூடிய பெர்சன் எல்லாரையுமே ஒவ்வொரு பெர்சனையும் நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா என்னோட சின்ன வயசு. இதுல வாய்ஸ் பிரேக் ஆகுதா? சத்யா மேம்? வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். எஸ் ஒன் மேம். இப்போ செகண்ட். பிரேக் ஆச்சு. இப்போ கண்டினியூ பண்ணுங்க. இப்போ கிளியரா இருக்கா? எஸ் மேம். கிளியர். சரியா. ஓகே. இதுதான் எங்க அப்பா, அம்மா. இது வந்துட்டு நானு. எங்க ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா 4 பேரு. நானு, அம்மா, அப்பா, தம்பி 4 பேரும். ஸோ நாங்க வந்துட்டு ஒரு நார்மலான ஃபேமிலி தான். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அதாவது நாங்க வந்துட்டு வில்லேஜ் தான். தஞ்சாவூர் வந்துட்டு எங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர். எதுனாலும் நாங்க தஞ்சாவூர் தான் போணும். அதுக்கு பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஐயம்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க போயிட்டு நாங்க ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அங்க தான் போணும். மத்தபடி நாங்க வில்லேஜ் தான். சூலமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசென்ட்டா நான் பொங்கல் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. இதுதான் எங்களோட அப்பா. நான் வந்துட்டு எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்குனாலே அப்பா தான் பிடிக்கும் இல்லையா? அதே மாரி எனக்கும் எங்க அப்பா தான் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச பெர்சன். அதுக்குன்னு அம்மாவ பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்பா வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அம்மா கிட்ட வந்துட்டு நெறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா, அப்பா வந்துட்டு ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னா கூட என்னால தாங்க முடியாது. அந்த மாரி வந்துட்டு நான் வந்துட்டு எங்க அப்பா என்ன சொன்னாலும் சரி, அவங்க சொல்றத மட்டும் தான் கேட்பேன். அவங்களுக்காக நான் நெறைய விஷயங்கள் பண்ணணும் ஃப்யூச்சர்ல. அதுவுமே ஆக்சஸ்ல எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்காக எங்க அப்பா வந்துட்டு நான் எது சொன்னாலும் சரி, ஓகே இப்படிதான் சொல்லுவாங்க. சின்ன வயசுலயே எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் செல்லமா தான் என்ன வந்துட்டு வளர்த்தாங்க. எதுனாலும் வாங்கி குடுத்துருவாங்க அந்த மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு எங்க அம்மா. எங்க அம்மா வந்துட்டு திட்டுவாங்க நெறைய டைம். அது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன் அப்படின்னா, நான்
அதான் நான் சொல்றேன் இல்லையா, எங்க அப்பா கிட்ட வந்து நான் அதிக அளவு பாசம் வந்துட்டு எதிர்பார்ப்பேன். அத தாண்டி எங்க அம்மா கிட்டயும் இருக்கும். இருந்தாலும் எங்க அம்மா திட்டுனாங்க அப்படின்னா, நான் அது ஒரு மேட்டரா எடுத்துக்க மாட்டேன். ஓகே அம்மா தானே அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஆனா, அப்பா மட்டும் சின்ன விஷயம் சொன்னா கூட எனக்கு வந்துட்டு தாங்காது. அந்த மாரி தான். ஸோ இது வந்துட்டு என்னோட தம்பி. இப்போ வந்துட்டு ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க தான் தஞ்சாவூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ பார்க்கறதுக்கு தான் தம்பின்னு சொல்லுவான். ஆனா மேம் என்ன வாய்ஸ் தாண்டி பிரேக் ஆகுது மேம். மேம் கிளியர் தான் மேம். மேடம் வாய்ஸ் நீங்க கிளியரா தான் இருக்கு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம், கிளியரா தான் இருக்கு. ஓகே. தேங்க் யூ. ஸோ இதுதான் என் தம்பி. ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க தான் தஞ்சாவூர்ல படிச்சுட்டு இருக்கான். பார்க்க தான் தம்பி. ஆனா எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்டா அங்க போக்கூடாது. அதாவது ஒரு அண்ணன் இருந்தா எப்படி ஒரு பொண்ணுங்கள வந்துட்டு திட்டி இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் வந்துட்டு என் தம்பி மிரட்டிட்டே இருப்பான். அங்க போக்கூடாது, இங்க போக்கூடாது, அத பண்ணாத, இத பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருப்பான். நான் எது சொன்னாலும் சரி பண்ணாத சொன்னா கேட்க மாட்டியா? இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பான். எங்க அப்பாவ தாண்டி என் தம்பி வந்துட்டு நல்ல ஒரு டேலண்டான பெர்சன். எப்படின்னா, எங்க அப்பாவுக்கே ஒரு சில விஷயங்கள் அவன் தான் வந்துட்டு சொல்லுவான். நானே நினைச்சிருவேன், என்னடா இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ ஒரு மெச்சூர்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே நான் நிறைய விஷயத்த பார்த்து கத்துருக்கேன். இப்பவே ஃபைனல் இயர் படிக்கும் போதே அந்த ஃபேமிலியோட விஷயம் தெரிஞ்சு, அந்த சூழ்நிலை தெரிஞ்சு எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பான். அந்த இடத்துல நானே இவன் இப்படி இருக்கானே நம்ம ஒரு சில விஷயத்த மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருப்பேன். ஸோ அதை தாண்டி இப்போ வந்துட்டு ஆக்சிஸ் நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு எங்க ஃபேமிலில பார்த்தீங்க அப்படின்னா, சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது. ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கிடையாது. இப்போ ஓரளவு இன்கம்குள்ள ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு 50% தான் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு 100%லாம் எனக்கு சப்போர்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். எங்க ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அய்யம்பேட்டை மெட்ரிகுலேஷன்ல தான் எல்கேஜிலேருந்து 12th வரை அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஸோ இது வந்துட்டு யூகேஜில எடுத்த ஃபோட்டோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியே ஆகணும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு பெர்சன். ஸோ 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரையும் நாங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கோம். இது எல்லாமே ஸ்கூல் டேஸ்ல எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஸ்கூல் டேஸ்லேருந்து நெக்ஸ்ட் காலேஜ், அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு நான் அவ்வளவா போல. 1 மந்த் தான் போனேன். அந்த 1 மந்த்தும் இந்த பொண்ணு கூட தான் நான் சேர்ந்து போனேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிராஜுவேஷன். இது எல்லாமே நாங்க வந்துட்டு எந்த விஷயம் பண்ணாலும் சரி, ஒண்ணா தான் பண்ணணும், ஒண்ணா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைப்போம். ஓரளவு எனக்கும் வர்ஷா அந்த பொண்ணு நேமு. அவளுக்கும் உள்ள கேரக்டர் வந்துட்டு ஒத்துப்போகும். ஒரு சில விஷயங்கள் ஒத்து போறதுனாலயோ என்னமோ தெரியல, கஷ்டத்துலயும், நஷ்டத்துலயும் எல்லாத்துலயுமே கூட இருந்த ஒரு பெர்சன். ஸோ அதான் நான் சொல்றேன் இல்லையா, இது எல்லாமே நாங்க காலேஜ் டேஸ்ல நெக்ஸ்ட் சாரி. ஸ்வேதா மேம் அன்மியூட் பண்ணிக்கிறங்க. ஸ்கிரீன் மட்டும் தான் ஷேர் ஆகுது. ஸ்வேதா மேம் உங்களோட வாய்ஸ் கேட்கல மேம். ஒன் செகண்ட் மேம். இப்போ கேக்குதான்னு பாருங்க. எஸ் மேம் இப்ப கேக்குது கிளியர். மேம் பேக்ரவுண்ட்ல எதுவும் நாய்ஸ் இருக்கிறது கேக்குதா? இல்ல மேம். நோ மேம் கிளியரா இருக்கு மேம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு கேங்காக தான் இருப்போம். எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் சேர்ந்து போகிறது, சேர்ந்து வர்றது. ஸ்கூல் டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இந்த செட் ட்ரெஸ்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரில எடுத்த ஃபோட்டோ. இது வந்துட்டு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இது எங்களோட பிரின்சிபல் சார். அவங்க கூட லாஸ்ட்டாக 10th முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அவங்க கூட சேர்ந்து மார்க் ஷீட் வாங்க போவோம் இல்லையா, அப்போ எடுத்த பிக்ஸ் இது எல்லாமே. நான் வந்துட்டு எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணணும், அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டேஸில் எடுத்தது தான் இதுவுமே.
அதாவது சின்ன வயசுலேருந்தே 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்துட்டு அந்த ரேங்க் ஹோல்டர்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதில் எப்படியாச்சும் அந்த 3 பிளேஸ்க்குள்ளே நம்ம வந்துடணும், அந்த ரேங்க் ஹோல்டரில் 3 பிளேஸ்க்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பேன். அதே மாதிரி ஸ்கூலில் என்ன ப்ரோக்ராம் வச்சாலும் சரி, அதில் நம்ம வின் பண்ணுறோமோ வின் பண்ணலையோ அது அடுத்த விஷயம், எப்படினாலும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிடுவேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லலாம் மார்ச் ஃபெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ பண்ணது. நெக்ஸ்ட் இது வந்துட்டு இது 11th ஸ்டாண்டர்டில் எடுத்தது. அதாவது 11th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அப்போது எங்கள் டீமில் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நாங்கள் வின் பண்ணோம். அப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு பெஸ்ட்டான பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பு, நெக்ஸ்ட்டு மெடல், சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு ஒரு டான்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்தேன். அதிலே வந்துட்டு நான் ரேங்க் ஹோல்டரும் எடுத்திருந்தனால டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு இந்த ஒரு மெடல் கொடுத்தாங்க சாரு. இது பார்த்தீங்க அப்படின்னா 5th ஸ்டாண்டர்டில் இதுவுமே வந்துட்டு ரேங்க் ஹோல்டரில் எடுத்தது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மூக்கில் கூட கொஞ்சம் காயமாக இருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டே அப்போ வச்சுருந்தாங்க. அப்போது வந்துட்டு கீழே விழுந்து பல் அடிபட்டு மூக்கிலலாம் பயங்கர காயமாகிடுச்சு. ஒரு 10 நாள் வீட்டிலே தான் கிடந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப ஆனுவல் டே வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுனால, ரேங்க் ஹோல்டர் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அப்போ நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 10th 11th 12th 3 இதில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி, அதாவது ஓரளவு எல்லாத்துலேயுமே மார்க் எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு சார் வந்துட்டு ரெகக்னேஷன் பண்ணுவாங்க. இது வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கு இங்கே எல்லாருமே நிற்கிறோம் இல்லையா, இது வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 11th 12th பயாலஜி குரூப் தான் எடுத்திருந்தேன். எல்லாருக்குமே தெரியும் பயாலஜி வந்துட்டு மோஸ்ட்லி டஃப்பாக தான் இருக்கும் இல்லையா. அந்த டைமிங்கில் எங்கள் ஸ்கூல் வந்துட்டு கோஎட் ஸ்கூல் தான். அப்போ வந்துட்டு ஒரு 4 to 5 மெம்பர்ஸ்குள்ளே ஒரு காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும். அப்போ வந்துட்டு சார் சொல்லியிருந்தாங்க, இதில் யார் 3 பிளேஸில் வரீங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு நான் gift கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எங்களோட சயின்ஸ் சார் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. எப்படியாச்சும் நம்ம 3 பிளேஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்துட்டு படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்துட்டு இது ஸ்கூலில் கொடுத்தது, அது இல்லாமல் எங்களோட சாரும் வந்துட்டு தனியாக gift கொடுத்தாங்க. அதே மாதிரி 10th பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் 10th பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 458 மார்க் வந்துட்டு எடுத்தேன். சயின்ஸில் வந்துட்டு சென்டம். ஆனால் எனக்கு மேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். மேக்ஸில் தான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி இது பண்ணேன். ஆனால் ஒரு 2 மார்க்கில் வந்துட்டு எனக்கு போயிடுச்சு. அது எனக்கு எக்ஸாம் அன்னைக்கே தெரியும். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப அழுது எங்களோட மேக்ஸ் மிஸ்டர்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். மறக்க முடியாத நாள். அவங்களாம் என்னை ரொம்ப சமாதானப்படுத்தினாங்க. இருந்தாலும் வந்துட்டு எனக்கு என்னமோ தெரில, ரொம்ப கஷ்டமாச்சு. 2 மார்க்கில் மிஸ் ஆகிட்டே, 98 தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கிலீஷில் போயிட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போது அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஆனால் நான் எதிர்பார்த்த மார்க் வந்துட்டு ஒரு 475 ப்ளஸ் வந்துட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு 458 தான் வந்துச்சு. அந்த ரிசல்ட் வந்த நாளுக்கு வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப அழுதேன். எங்கள் பேரண்ட்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க நல்ல மார்க் தானே இல்லை. ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் சுத்தமாக சொல்கிறேன், சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகவே இல்லை. அழுதுகிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஸ்கூலில் வந்துட்டு அதாவது சென்டம் எடுத்ததுனால அதுக்கும் தனியாக ஸ்பெஷலாக ரெகக்னேஷன்லாம் பண்ணாங்க. அதாவது ஸ்கூல் பேனரில் வந்துட்டு என்னோட ஃபோட்டோ போட்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் 10th முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு யோசிக்கிறது, அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது எனக்கு மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கணும்னு சொல்லிட்டு தான், அது என்னமோ தெரில, சின்ன வயசுலேருந்தே ஆசை. ஓகே மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே படிக்க வேணாம், வெளியில் எங்கேயாச்சும் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணலை. அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அங்கே பிரின்சிபல் சார் இவங்க எல்லாருமே டிசியும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கண்டினியூவாக 11th வந்துட்டு மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 12th மார்க் வந்துட்டு 1200க்கு 906 தான் எடுத்திருந்தேன். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி குரூப் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப டஃப்பாக இருக்கும், வேர்ட்ஸ்லாம் வாயிலே வராது. இதனால கஷ்டப்பட்டு தான் நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன். அது என்னமோ தெரியல, மற்ற மிட்டமில் குவார்ட்டர்லிலாம் வந்துட்டு நல்ல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒரு பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 906 தான் வந்துச்சு மார்க்கு. அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மிஸ்ஸாக இருக்கட்டும், பயாலஜி சார், கெமிஸ்ட்ரி சார், இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா நம்ம மேலே ஒரு வந்துட்டு நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு பேசும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு அதாவது ஸ்கூல் முடிச்சாச்சு. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் தான் இல்லையா. காலேஜ்லேயுமே வந்துட்டு நான் மேக்ஸ் பயாலஜி குரூப் தான் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால மெடிக்கல் ஃபீல்டில் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய காலேஜ்ல வந்துட்டு அப்ளிகேஷன்லாம் போட்டு வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு திருச்சி வந்துட்டு இங்கேருந்து ஒரு 1.25 மணி நேரம் டிராவல். திருச்சியில இருக்கக்கூடிய காலேஜ், தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் சம்மந்தமா இருக்கக்கூடிய காலேஜ்லலாம் வந்துட்டு அட்மிஷன் போட்டு வச்சிருந்தேன். என்ன படிக்கலாம் அப்படின்னா ஆப்டோமெட்ரி, அதாவது கண்ணுக்கு சம்மந்தம் படிப்பாங்க இல்லையா ஆப்டோமெட்ரி, அதுக்கு படிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஆனா அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல்லாம் வேணாம் அப்படின்னு எங்க வீட்ல சொல்லிட்டாங்க. அப்படியே நாள் கடந்து கடந்து அந்த அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி நிறைய காலேஜ் ஓப்பன் ஆகுற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. சரி நான் இதுக்கு ஓவரா படிக்க கூடாதுன்னு சொல்லுது. ஸோ அதுவரையும் நான் வந்துட்டு அட்மிஷனே போடல. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க அதாவது புஷ்பம் காலேஜ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கேருந்து வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் டிராவல். அந்த காலேஜ்ல தான் வந்துட்டு ஏன்னா எங்க அண்ணனுங்கலாம் அங்க தான் படிச்சானுங்க. அவனுங்க ரெக்கமெண்ட் பண்ணதுனால என்ன வந்துட்டு அந்த காலேஜ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்ப நான் என்ன கோர்ஸ் எடுத்தேன்னா மேத்ஸ். மேத்ஸ் தான் பிடிக்கும் இல்லையா? அதனால பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான் எடுத்தேன். ஸோ இது வந்துட்டு என்னோட பஸ்ல போகும்போது அதாவது எங்க காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்துட்டு கேர்ல்ஸு, மார்னிங் வந்துட்டு பாய்ஸு, ஈவினிங் வந்துட்டு கேர்ல்ஸ் பேட்ச் தான். அவங்க பாய்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களை வந்துட்டு உள்ள என்டர் ஆகவே விடுவாங்க. அந்த மாதிரி தான் போகும். ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும்தான் கோயடா இருக்கும். மற்ற எல்லா டைமிங்லேயே வந்துட்டு கோயட்லாம் கிடையாது. பிஜி மட்டும்தான் கோயட். நான் யூஜி படிச்சதுனால எங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் காலேஜ் தான். இது வந்துட்டு நாங்களோட பஸ்ல போகும்போது என்னோட அங்க போயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு, அதாவது என்னோட ஃப்ரெண்ட் காமிச்சேன் இல்லையா வர்ஷா, அந்த பொண்ணு வந்துட்டு இந்த காலேஜ்ல தான் ஜாயின் பண்ணா. ஆனா அவ வேற கிளாஸ், நான் வேற கிளாஸ். செக்ஷன் பிரிப்பாங்க இல்லையா? அப்போ அவ வேற கிளாஸ், நான் வேற கிளாஸ் வந்துட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே செட் ஆயிட்டாங்க. இது எல்லாமே வந்துட்டு அங்க கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான். நல்ல ஒரு பாண்டிங், சூப்பரான ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாரி இருப்பாங்க. அதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்றது, ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், நல்லா பஸ்ல என்ஜாய் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நான் இவங்க கூட தான் வந்துட்டு பண்ணுவேன். நல்ல ஒரு சூப்பரா போணுச்சு. 3 இயர்ஸ்மே வந்துட்டு காலேஜ் லைஃப் மறக்க முடியாத ஒரு லைஃபு. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா சொல்லியே ஆகணும். நான் வந்துட்டு லாங்கா ட்ரிப்லாம் எதுவும் போனதே இல்ல. அதுக்கப்புறம் நம்ம காலேஜ்ல வந்துட்டு கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அப்போ வந்துட்டு கேரளா வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட அதாவது டியூட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? டியூட்டர் மேம், சார் எல்லாருமே வந்துட்டு பிளான் பண்ணி கேரளா வந்துட்டு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பயுமே எங்க வீட்ல விடவே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நான் இவ்ளோ லாங் போனது இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளோட மேம்லாம் விட்டு பேச வச்சு தான் நான் அந்த ட்ரிப்புக்குமே போனேன். ஏன்னா அவ்ளோ லாங் வந்துட்டு ஏன்னா 3 நாள் ஃபுல்லா அங்க இருக்கணும். ஏன்னா கேரளா தானே 3 நாள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 3 நைட்டு அதாவது 3 டே ஃபுல்லா. அது இல்லாம நம்ம இங்கேருந்து நான் கொஞ்சம் காலேஜ் வர போணும் இல்லையா? அதுக்கு சேர்த்து ஒரு 4 டேஸ் கிட்ட வந்துச்சு. அவ்வளோ நாள் என்ன வந்துட்டு எங்க வீட்ல விட மாட்டாங்கன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் அடம் புடிச்சு எப்படியாச்சும் போணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன். அந்த ஒரு 3 டேஸ் ஃபுல்லா செம்ம என்ஜாய்மென்ட். லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு விஷயம்னா, என்னோட அத அந்த 3rd இயர் எண்ட் ஆகும்போது தான் வந்துட்டு கூட்டிட்டு போனாங்க. எங்க அப்டின்னா, கேரளால வந்துட்டு கொச்சின் இருக்குது இல்லையா? அங்க ஒண்டர்லால வந்துட்டு ஃபுல் டே செம்ம என்ஜாய்மென்ட். அதாவது ஃபுல் டே வாட்டர் கேம்ஸா இருக்கட்டும், ட்ரை கேம்ஸா இருக்கட்டும், எல்லாமே நான் சொல்லப்போனா எல்லாத்துக்குமே பயந்து பயந்துட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப செம்மையா என்ஜாய் பண்ணியிருந்தோம். மேம்லாம் வந்துட்டு காலேஜ்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பாங்க. அவங்கலாம் வந்துட்டு இந்த பஸ்ல போம்போது டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது, இந்த மாரின்னு சொல்லிட்டு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம செம்மையா சூப்பரா வந்துட்டு என்ஜாய் பண்ணோம். அந்த ஒரு விஷயம் இது. ஸோ அப்ப எடுத்த ஃபோட்டோஸ் தான். இது எங்களோட கிளாஸ் மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் நெறைய ஃபால்ஸ்லாம் கூட்டிட்டு போனாங்க. அந்த 3 டேஸ் வந்துட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இது யூஜி கிராஜுவேஷன். அதாவது 1 இயர்க்கு அப்புறம் தான் கிராஜுவேஷன் குடுத்தாங்க. அப்ப எடுத்த பிக் இது. அ இப்போ தான் 1 இயர்க்கு முன்னாடி தான் வந்துட்டு குடுத்தாங்க. அப்ப எடுத்த பிக் இது. இதுவுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட யூஜி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் இல்லையா? அப்ப அவங்க கூட எல்லாத்தையுமே சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ நெக்ஸ்ட் நான் யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன் அப்டின்னா, எம்பிஏ ஃபினான்ஸ் வந்துட்டு போனேன். ஏன் எம்பிஏ ஃபினான்ஸ் போனேன் அப்டின்னா, நான் வந்துட்டு யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வீட்ல வந்துட்டு கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிரு அப்டிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஆனா கோச்சிங் கிளாஸ் இங்க தஞ்சாவூர்ல விசாரிச்ச வர கோச்சிங் கிளாஸ்னா என்ன அப்டின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? பேங்க் எக்ஸாம் இதுக்கு போ அப்டின்னு சொல்ட்டாங்க. நானும் ஓகே. எனக்கும் அதுல ஓரளவு இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே அப்படிங்கிற மாரி எல்லார்ட்டயும் விசாரிக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க தஞ்சாவூர்ல அவ்வளவா கோச்சிங் சரியில்ல அப்படி இப்படின்னு சொல்ட்டாங்க. சரி அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு யூஜி முடிச்சு ஒரு 3 மாசம் என்ன பண்றதுன்னே தெரியாம ஃபுல்லா பிளாங்க்கா தான் நின்னுகிட்டு இருந்தேன். ஒர்க்குக்கு போலாம் அப்படிங்கும்போதும் ஏன்னா நான் யூஜி முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போலான்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா எங்க வீட்ல தான் வந்துட்டு, "நீ இன்னும் டிகிரி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
எஸ் ஸ்வேதா மேம் வாய்ஸ் கேட்கல மேம். எஸ் ஸ்வேதா மேம் உங்களோட வாய்ஸ் கேட்கல. எஸ் மேம் எஸ் மேம் மேம்க்கு எஸ் ஏதோ மேம்க்கு நெட்வொர்க் ஏதாவது இஷ்யூ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். கட்டாய வெளியில போயிடுது. எஸ் சாரி. எஸ் கயல் மேம் என்னோட வாய்ஸ் எஸ் கேக்குதா? மேம் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கும். ஸோ அகைன் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. எஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெட்வொர்க் இருக்க பிளேஸ்ல பார்த்து இருந்துக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கனால எல்லாருக்கும் கட் ஆகிருக்கு. ஸோ எஸ் ஸ்வேதா மேம். எஸ் மேம் என்னோட வாய்ஸ் கேக்குதா? எஸ் மேம் கிளியர் மேம். தேங்க்யூ. சாரி நம்மளோட அப்ளைன்ட்டேருந்து கால் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ ஃபினான்ஸ் வந்துட்டு முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ ஃபினான்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கும் போதே பார்ட் டைமில் ஒர்க்குக்கு போனேன் கிளினிக்கில். அதாவது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் 5 to வந்துட்டு 10 வந்துட்டு ஒர்க்கு கிளினிக்கில் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒரு 3000 சேலரி, அதாவது மந்த்லேயே 3000 தான் சேலரி. ஏன்னா ஏதாச்சும் நம்மளோட தேவைகளை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணாமல் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நினைப்போம். அதே மாதிரி நான் போன கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் இடையிலே பார்த்தீங்க அப்படின்னா பிஜி படிக்கும் போது ஸ்டிச்சிங் கிளாஸு, நெக்ஸ்ட் ஆரி ஒர்க்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ரைட்டிங், இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்துட்டு எம்பிஏ முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் இது. அதுக்கப்புறம் நான் எம்பிஏ முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ்லாம் போயிருக்கேன். கோயம்புத்தூராக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் திருச்சி, இந்த மாதிரி நிறைய போயிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு விஷயம், என்னை வெளியில் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிஜி முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணலை. நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. நீ போகிற மாதிரி இருந்தா இங்க போயிட்டு வர மாதிரி பாரு, அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், அவங்க முட்டியே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப தஞ்சாவூர்ல நவிராலவி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி தர ஒர்க், ஃபாண்ட் ஸ்டைல் அலைன்மெண்ட் இதெல்லாம் மாத்தி ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி தரணும். மந்த்லி பாத்தீங்க அப்படின்னா அங்க நமக்கு வந்துட்டு 7000 சேலரி கொடுப்பாங்க. அங்க உண்மையாவே நான் சொல்லி ஆகணும், 1 மந்த் தான் ஒர்க்குக்கு போனேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க்குக்கு போகல. அங்க ஏதாச்சும் ஒரு டவுட் கேட்டோம் அப்படின்னா சீனியர்ஸா இருக்கக்கூடிய பர்சன் நமக்கு வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா அது, தெரியாத விஷயத்தை தானே கேட்குறோம், இவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த் தான் போனேன். அதுக்கப்புறம் போகல, ஒரு சில விஷயங்கள்னால போல. அந்த டைமிங்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆக்சஸ் கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா என்னோட பக்கத்து வீட்டு அக்கா, எனக்கு தெரிஞ்ச பர்சன் தான், எங்க பக்கத்து வீடு. அவங்க வந்துட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. இவங்க திடீர்னு இவங்க வீட்டுக்கு வந்தோடனே எனக்கே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஸ்வேதா உன்னை தாம்மா பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னாங்க. சொல்லுங்க அக்கா அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சரி என்னன்னு சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க இந்த மாதிரி எனக்கு டீட்டெயில் சொன்னாங்க. ப்ராமிஸா எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா 3500 ரூபா கட்டணும், அதுக்கு ஏதோ 10,500 ரூபா கூப்பன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதுல ஆளு சேர்க்க சேர்க்க நமக்கு இன்கம் வரும் போல அப்படிங்கறதா எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா அவங்க சொல்லும் போது நம்ம ஏதாச்சும் தானே தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நான் இப்போ ஒர்க்கை ஸ்டாப் பண்ணியிருந்தேன், ஏதாச்சும் தானே தேடிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏதாச்சும் எடுத்து பண்ணலாமே அப்படின்னு தான் எனக்கு வந்துட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த அக்கா என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு என்கிட்ட என்னோட மொபைல் நம்பர் வந்துட்டு நான் மாத்திருந்தேன், அந்த மொபைல் நம்பர் எல்லாமே வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு அடுத்த நாள் கால் பண்ணி 3 o'clock பிஓஎம் லிங்க் அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சு விட்டு இதை பாருமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த பிஓஎம் லிங்க் வந்துட்டு ஃபுல்லா பார்த்தேன். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை ஃபுல்லா பார்த்தேன். எனக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் யோசிப்போம், நம்ம நிறைய விஷயத்த சர்ச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே போற மாதிரி நானும் ஃபர்ஸ்ட் யூடியூப் தான் போனேன். யூடியூப் போனதுக்கு அப்புறம் அந்த பிஓஎம்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபீனிக்ஸ் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யூடியூப் சேனல்ல போய் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. ஓகே இது உண்மையாக தான் இருக்குதான் போல அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். திரும்ப அந்த அக்கா சாயங்காலம் ஃபோன் பண்ணி எனக்கு 6 o'clock பிஓஎம் பாரு அப்படின்னாங்க. நான் அதையுமே பார்த்தேன் 6 o'clock பிஓஎம்ல. அதை பார்க்கும்போது இன்னும் சூப்பரா புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு பிடிச்சிருக்குக்கா, நான் வந்துட்டு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன், என்கிட்ட இப்போ அமௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஸ்வேதா இந்த மாதிரி இன்னைக்கு க்ளோசிங் டேமா, க்ளோசிங் டேனா எனக்கு அப்போ என்னன்னே தெரியாது. அவங்க சொன்னாங்க க்ளோசிங் டேமா, இன்னைக்கு நீ ஐடி போட்ட அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்து வர பர்சனை கண்டிப்பா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே இவங்க சப்போர்ட் பண்ணி தராங்க, எப்படியாச்சும் நம்ம அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி அவங்க சொல்லி, அதாவது 2 daysலயே நான் வந்துட்டு ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன். இந்த இவங்க தான் அவங்க.
சங்கீதா QSN இருக்காங்க இல்லையா, இவங்க தான் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த பர்சன். ஆனா இப்போ பிசினஸ்ல இல்ல. அதாவது கண்டிப்பா மறக்கவே முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல என்ன வந்துட்டு கண்டினியூவா இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல உங்களோட பிரசன்டேஷன் கொடுக்குற பர்சனை. ஆனா இவங்க எனக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணி, அதுவும் இல்லாம நேர்ல வந்துட்டு என்கிட்ட ஐடி அமௌண்ட்டுக்கு மார்னிங்கே ஒன் டைம் வந்து கேட்டாங்க. அப்போ என்கிட்ட அமௌண்ட் கையில எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்றேன்னு ஈவினிங் என்கிட்ட கையில அமௌண்ட் வந்துட்டு வாங்கிட்டு போனாங்க. கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு பர்சன். இவங்க மட்டும் ஆக்சஸை கொடுக்கல அப்படின்னா நான் எங்கேயோ வந்துட்டு இப்போ வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருப்பேன். கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு பர்சன். என்னோட கடவுள்கிட்ட நான் நிறைய டைம் வேண்டியிருக்கேன். இவங்க மூலியமா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டயத்துல இவங்களுக்கு நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றது அச்சீவ்மெண்ட் தான் இல்லையா, அதே மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த அக்கா வந்துட்டு மார்னிங் கால் பண்ணுவாங்க. ஐடி போட்டதுக்கு அப்புறம் மார்னிங் ஈவினிங் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கே டென்ஷனா இருக்கும். என்னடா இது எப்ப பார்த்தாலும் மீட்டிங்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் சொல்லப்போனா ஒரு மூணு நாள் வந்துட்டு நான் சரியா வந்துட்டு அந்த லாகின் மட்டும் பண்ணி வச்சுட்டு எதுவுமே கவனிக்கல. நான் பாட்டுக்கு இருந்தேன். என்ன இவங்க ஏதோ பேசுறாங்க, ஒண்ணுமே புரியல, அப்படின்னு சொல்றாங்க, எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் போனதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபாத்திமா மேம் வந்துட்டு கனெக்ட் பண்ணி விட்டாங்க. ஃபாத்திமா மேம் வந்துட்டு பேசினாங்க என்கிட்ட. பேசினதுக்கு அப்புறம் ஓகே, அவங்களும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினாங்க. ஓகே இவங்கெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோகா மேம் இருக்காங்க இல்லையா, இப்போ இல்ல, யோகா மேம் அவங்களும் என்கிட்ட பேசினாங்க. இவங்க 2 பேரும் பேசி கொஞ்சம் எனக்கு வந்துட்டு பிசினஸை புரிய வச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் QACA தான் எனக்கு பிளான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒன் சைடில் வந்துட்டு 12 ஐடி வந்துருச்சு. இன்னொரு சைடில் ஒரு 3 ஐடி மட்டும்தான் வர மாதிரி இருந்துச்சு. நீ டேரெக்டாக சிஎலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா மேம், யோகா மேம் 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு பிளானை வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சொல்கிற விஷயத்த என்னன்னாலும் சரி, ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்களுமே எனக்கு தெரியாத பர்சன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் பேசுறது கொஞ்சம் யோசிப்பேன். ஆனால் ஒரு சில டைம் ஃபோன் பண்ணுறதுக்கு யோசிப்பேன். அப்புறம் அப்படியே பழகிருச்சு. இந்த மாதிரி பண்ணுமா, யார் யாரெல்லாம் அவங்க கான்டாக்டில் இருக்கணும்னு எடுமா பேசுன்னு சொல்லுவாங்க. அவங்க சப்போர்ட்டோட நான் வந்துட்டு அந்த ஒரு ஐடியா எடுத்து சிஎல் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணேன். அந்த வீக்ல பாத்தீங்க அப்படின்னா என்னோட இன்கம் 7,800 கிட்ட இருந்துச்சு. கண்டிப்பா என்னால மறக்கவே முடியாது. என்னடா அது 7,800 எனக்கு இன்கம் வந்திருக்கா? ஏன்னா நான் மந்த்லி வந்துட்டு 7,000க்கு தான் ஒர்க்குக்கு போனேன். ஏன்னா நானுமே வந்துட்டு நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போகலாம், இப்படிதான் நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்குமே வந்துட்டு இப்பதான் புரியுது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 7,800 வந்ததுக்கு அப்புறம் ஓகே, இதுல இவ்வளவு இன்கம் உண்மையாவே ஏர்ன் பண்ண முடியுங்கிற எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது கோர் லீடர் முடிச்சதுக்கான ரெகக்னேஷன் பண்ணும்போது எடுத்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் QAC எல்லாம் முடிக்கல, டைரக்டா கோர் லீடர் தான் முடிச்சேன். அதுவுமே எனக்கு வந்துட்டு நம்மளோட ஃபாத்திமா மேமும் யோகா மேமும் எனக்கு இந்த விஷயத்த சொன்னதுனால கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை ஈவெண்ட்ல வந்துட்டு இது ரெகக்னேஷன் பண்ணது. மதுரை ஈவெண்ட்மே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங்லலாம் எங்கள் வீட்டில் விடலாம் இல்லை. ஈவெண்ட் முடிஞ்சு கோர் லீடர் முடிச்சு கொஞ்ச நாள் ஈவெண்ட் வந்துச்சு. ஃபாத்திமா மேம், ஜெனி மேம், மனோஜ் சார்லாம் அப்போ பேச மாட்டாங்க, யோகா மேம், இவங்க 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈவெண்ட்டுக்கு வரணுமா, அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. நான் யோசிச்சேன், இவங்க என்ன நம்ம மொபைலில் தானே ஒர்க் பண்ண சொன்னாங்க, இப்போ என்ன ஈவெண்ட் அங்கே வரேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு மதுரை வந்துட்டு ரொம்ப லாங், தஞ்சாவூர் நாங்கள், மதுரை லாங்கா, அதனால சத்தியமா அந்த வீட்டில் விடவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். செம ரைடு, வீட்டில் செம திட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதே தெரியல, வீட்டில் விடமாட்டுறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட யோகா மேம், ஃபாத்திமா மேம் எல்லாம் எங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஒரு ரெகக்னேஷனுக்கு வாங்க வந்தேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு அந்த ஒரு ஈவெண்ட்டு, வேறு லெவல் ஃபீலு. ஸோ எப்படி சொல்கிறதுனே தெரியல, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அங்கே என்னோட அப்ளைன் எல்லாருமே அப்போ தான் நேரில் பார்த்தேன். ஏன்னா நம்மளோட சீரிஸ் எல்லாமே கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன், ட்ரைனிங் பண்ணுறது. ஆனால் நேரில் பார்க்கும்போது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம நேம் கொடுத்து ரெகக்னேஷன் பண்ணாங்க இல்லையா, ஸோ அப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஈவெண்ட்டில் எடுத்த பிக் தான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஈவெண்ட் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. ஓகே, இந்த பிசினஸை நம்ம மக்கள் கிட்ட போய் தைரியமா சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பு எனக்கு அந்த மாதிரி ஈவெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து குரூப்பா எடுத்த பிக்கு. ஸோ இது நம்மளோட ஜெனி மேம் கூட எடுத்த பிக்கு. இது எல்லாமே ஒரு 2 மெம்பர்ஸ் வந்துட்டு என்னோட அப்ளைன். இப்போ வந்துட்டு அவங்களோட பிசினஸ் வந்துட்டு அவங்க பண்ணல. இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட லைஃப் லைனா இருக்கக்கூடிய பர்சன் தான். இது நம்மளோட ஃபாத்திமா மேம் கூட எடுத்தது. இது நம்மளோட VP கிருஷ்ணன் சார். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சார் வந்துட்டு கை கொடுத்து விஷலாம் பண்ணாங்க, செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஆதி சார், இவங்க கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ். இது வந்துட்டு நம்மளோட யோகா மேம் கூட வந்துட்டு எடுத்த ஃபோட்டோஸு. ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது மதுரை ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஓகே, பிஸ்னஸ் நம்பிக்கையான பிஸ்னஸ் தான், நம்ம நேராக போய் நிறைய மக்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்ம டீமில் மகேஸ்வரி மேடம் இவங்களை கூட்டிட்டு நாங்கள் 2 பேரும் எங்கள் ஊரில் உள்ள சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கிட்ட போய் ஒரு டேரெக்டாக சரி ஓகே நம்மளோட பிளானை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம்.
அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதாவது பிளான்னு சொல்லிட்டு நான் நேர்ல ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேரை பார்த்து பேசினதான். ஏன்னா எனக்குமே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நான் தெரிஞ்சவங்கள்ட்டே பேச மாட்டேன். அதுவும் தெரியாதவங்கள்ட்ட எப்படிடா பேசுறதுலாம் யோசிச்சிருக்கேன். அப்போ போயிட்டு சரி ஓகே நம்ம என்னதான் ஆகுது நம்ம இதை பயத்தெல்லாம் விட்டுட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு ரிசல்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அதாவது இந்த மாதிரி வெளியில போயிட்டு ஃபீல்டு ஒர்க் அப்பயுமே எங்க வீட்ல சும்மா வெளியிலலாம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கேன்லாம் கண்டிப்பா திட்டுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இது இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல தானே ஒர்க்கு. இப்போ என்னன்னா அங்க போற, இங்க போற அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. இருந்தாலும் நான் அதை வந்துட்டு காதுல வாங்க மாட்டேன். திட்டுவாங்க, கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது? நம்மளோட பிசினஸை எடுத்திருக்கோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம வாங்கி தான் ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்கம் 6000 நெக்ஸ்ட் 4200 இந்த மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் எல்லாம் மாறிடுச்சு இல்லையா அந்த டைமிங்ல எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் பிஸ்னஸ் எல்லாம் விடல. அப்போ எங்க அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமிங்ல நான் செக்ஷன் எல்லாம் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ப்ராசஸ் உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா பண்ண முடியல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துக்கணும், எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணணும்னு தெரியும் இல்லையா. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தனால நான் சொல்லப்போனால் பிஸ்னஸ் நான் ப்ராசஸ் பண்ணலை. ஆனால் செக்ஷனை மட்டும் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்துட்டு நாப்கின் நம்ம ஜஸ்ட் ஸ்லிப் நாப்கின் வந்துட்டு டெமோ அவங்கவுங்க பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த டயத்தில் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நானும் நம்மளோட மகேஸ்வரி மேமும் சேர்ந்து லைவ் டெமோ பண்ணி காமிச்சோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மதுரை ஈவெண்ட்ல கிருஷ்ணன் சார் நெக்ஸ்ட் நம்மளோட மனோஜ் சார் ஜெனி மேம் இவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸு. ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ். இது நம்மளோட ஜெனி மேம் கூட எடுத்த ஃபோட்டோஸு. ஸோ இதுவுமே அதுதான். இது நம்மளோட அப்கமிங் விபி ஆதி சார் கூட மனோஜ் சார் இவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ் அது. ஸோ அது முடிச்சதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு ஒர்க். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய பர்சன் எல்லாருமே வில்லேஜ் தான் இல்லையா அவங்க கிட்டலாம் போயிட்டு நம்மளோட பிளான் எல்லாத்தையுமே சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஒர்க் தான் வந்துட்டு போயிட்டோம். அதாவது வீட்டில் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சரி எப்படினாலும் நமக்கு வந்துட்டு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இன்விடேஷன் எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரே ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதாவது இன்விடேஷன் கற்றுக்காம வந்துட்டு உங்களோட கான்டாக்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு பிஸ்னஸை ஜாயின் பண்ணிட்டு போய் நிறைய மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வர்ஷான்னு சொல்லிட்டு காமிச்சேன் இல்லையா அந்த பொண்ணுக்கிட்ட நான் இந்த ஒரு பிஓஎம் செக்ஷன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கும் அடுத்த நாள் அந்த லிங்க் அமுச்சு விட்டு பார்க்க வச்சுட்டேன். அவளும் ஓகேன்னு சொல்லிட்டா. ஆனால் இன்ன வர பிஸ்னஸில் என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இன்ன வர பிஸ்னஸில் ஜாயின் பண்ணலை. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நிறைய பேர் இருக்காங்க யாருமே ஜாயின் பண்ணலை. ஆனால் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா அதாவது நார்மலாக பேசுவோம் அவங்களாம் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க உங்களுக்கு ஏன்பா அப்படிலாம் நினைப்பாங்க. ப்ராமிஸாக கிடையாது யாருமே ஜாயின் பண்ணலை. என்னதான் வந்துட்டு இனிமேல் நிறைய பேர் கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நான் அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் கேர் பண்ண இப்போலாம் கேர் பண்ணிக்கிறது கிடையாது. அதனால இன்விடேஷனை யாரும் கற்றுக்காம போயிட்டு உங்களோட கான்டாக்டை மிஸ் பண்ணாதீங்க. நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு இன்விடேஷன் எப்படி கொடுத்தேன் அப்படின்னா இன்விடேஷன் கற்றுக்காம போயிட்டு என்னோட வருஷம் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டேன். அடுத்து நிறைய பேருக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ்லேயே நான் இந்த மாதிரி 3500 எனக்கே நான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் காமெடியாக இருக்கும். 3500 நம்ம பே பண்ணும் போது நமக்கு கூப்பன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெஃபரல் கொடுக்க இன்கம் இதை மட்டும்தான் நான் சொன்னேன். இப்படி சொன்னால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வரமாட்டாங்க இல்லையா. அதே மாதிரி என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரவே இல்லை. எனக்கு ஃபுல்லாகவே நெகட்டிவ்ஸ் தான். தெரியாமல் இந்த பிஸ்னஸை எடுத்துட்டோமான்னு கூட நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஆனால் நான் அப்போ எங்கள் அப்ளைன் கூட வந்துட்டு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்ததுனால அவங்க சொல்கிற விஷயத்த கேட்டேன். அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாபு சார் ஸோ அவங்க கூட வந்துட்டு ஃபீல்டு ஒர்க் போனது. அதுக்கப்புறம் டேரெக்டாக போயிட்டு பிளான் கொடுத்து ஐடி கலெக்ட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் ஓரளவு ஐடி நல்லாவே கலெக்ட் ஆனிச்சு. நல்ல ஒரு இன்கம்குள்ளேயுமே ரீச் பண்ணி ஓரளவு ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் அதாவது திட்டுறதை வந்துட்டு கம்மி பண்ணாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு வெட்டிங் டே வந்துச்சு. அப்போ நம்ம ஆக்சிஸில் எடுத்த இன்கம் வச்சு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு gift கொடுத்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைப்பேன். இது வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் தான். அது என்னவோ தெரில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒரு நாள் மறக்கவே மாட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எடுத்த பிக் இது. ஸோ இது வந்துட்டு எல்லாம் எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட எம்பையர் டீம் சார்பாக வந்துட்டு ஈவெண்ட் சென்னையில் வச்சுருந்தாங்க. ஸோ மதுரையே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் இல்லையா சென்னை வந்துட்டு எங்கள் வீட்டில் அதெல்லாம் நீ போகவே கூடாது. ஆனால் டிக்கெட்லாம் நான் அவங்கள கேட்காம வந்துட்டு புக் பண்ணிட்டேன். ஆனால் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம வராதனால நம்மளோட அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வரலன்னு சொன்னால் நம்மளோட டீம் மெம்பர்ஸும் அந்த இடத்துல ஸ்பாயில் ஆகுறாங்க. அதனால என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது சொல்லப்போனால் அழுதுட்டு தான் அந்த ஈவெண்ட்டுக்கே நான் வந்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ட்ரெயினில் வந்துட்டு ஜேர்னி பண்ணும்போது எடுத்தது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டில் தான். இது நம்மளோட மனோஜ் சார் கூட எடுத்தது, நம்மளோட ஆதி சார் கூட எடுத்தது.
இது பார்த்தீங்க அப்படின்னா ஈவென்ட் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் மெட்ரோ ட்ரெயினில் வரும் இல்லையா, அந்த ட்ரெயினில் எடுத்த பிக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட சீரீஸ் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எஜுகேஷன் கொடுத்தாங்க. நம்மளோட ஜிஆர் விஜய் சார் அவங்களெல்லாம் நான் வந்துட்டு நேரில் அன்னைக்கு தான் பார்த்தேன். ஸோ சூப்பராக அவ்வளோ மோட்டிவேஷனாக பேசினாங்க. செம்மையாக இருந்துச்சு அவங்களோட ஸ்பீச்சு. அந்த ஒரு செக்ஷனில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, உங்களோட அப்ளைன் வந்துட்டு ஒரு பர்சன் தான், உங்களோட லைஃப் லைன் யார் வேணாலும் மாறலாம், நான் அப்ளைன் ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு அந்த இடத்துல ஸ்பார்க் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதி சார் மனோஜ் சார் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், எங்கள் சைடில் கொஞ்சம் ஹோம் மீட்டிங் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா, வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஏன்னா லாங் இல்லையா, சிவகங்கை மதுரை ரெண்டுமே லாங். அப்போ கேட்டோம், ஓகே நீங்கள் கேட்டாதாம்மா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு நம்மளோட ஆதி சார் மனோஜ் சார் ரெண்டு பேருமே வந்துட்டு இங்கே ஹோம் மீட்டிங் நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் தான் வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். அவ்வளோ லாங்லேருந்து வந்து எங்களுக்காக, அதாவது எங்கள் 3 பேருக்காக, நிறைய பேர் நம்ம டீமில் இருக்காங்க, இந்த 3 பேருக்காக வந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மறக்க முடியாத ஒரு நாளு. நாங்க வந்துட்டு ஒரு 50 மெம்பர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஒரு 30 மெம்பர்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஏன்னா ரேஷியோ அதான் அப்படிங்கிற மாரி. இது வந்துட்டு நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே நம்மளோட டீம் மெம்பர்ஸ் தான். இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா இப்போ வந்துட்டு பிசினஸ பண்ணல அவ. நெறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நெறைய பேர் சிங்கிள் ஐடி போட்டிருக்காங்க. பிசினஸ் ஐடி போட்டிருக்காங்க. இருந்தாலும் அதாவது ஒரு டைம் வந்துட்டு இன்கம் வரலைன்னா கூட பிசினஸை விட்டு காணா போயிடுவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. இன்கம் வருது வரல ஆக்சஸ்ல எப்படினாலும் நம்ம கொடுக்குற உழைப்புக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி நான் இன்ன வரை வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாரை வெல்கம் பண்ணும்போது இது கண்டிப்பாக எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்டேஜில் பேசினேன். ஸ்கூலில் பேசினது தான், காலேஜில் கூட நான் பேசினது கிடையாது. ஸ்டேஜில் வந்துட்டு சாரை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் தான் வந்துட்டு பேசினேன். அப்போ எடுத்த பிக்கு இது வந்துட்டு ஹோம் மீட்டிங். நம்மளோட சார் 2 பேருமே வந்துட்டு நாப்கின் டெமோ வந்துட்டு நான் பண்ணேன். நானும் நம்மளோட மகேஸ்வரி மேமும் பண்ணாங்க. சார் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா அப்பதான் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா? அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கம்பெனியோட 6த் இயர் அனிவர்சரி நடந்துச்சு. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, குத்து விளக்குல வந்துட்டு 5 தான் இருக்கும். கொளுத்துறதுக்கு 5 தான் இருக்கும் இல்லையா? அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கு வச்சு நம்மளோட மகேஸ்வரி மேம் தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. 6 6 விளக்கு கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளோட சிடிஸ், நம் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அத கொளுத்துனாங்க. அப்ப எடுத்த பிக்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா 6th இயர் அனிவர்சரி வந்துட்டு அதாவது நம்ம ஊர்ல பண்றாங்க. நம்மள தேடி நம்மளோட அப்ளைன் வந்திருக்காங்க நமக்காக, நம்ம கம்பெனிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வந்துட்டு கட் பண்ணோம். அப்ப எடுத்த பிக் இது. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதோட நம்ம சார் கூட சொல்லியிருந்தாங்க, என்னம்மா நீங்க என் பேர் ஃபீனிக்ஸ் டீம்னு போடாம விட்டுட்டீங்களே, இல்லைன்னா குரூப்ல போட்டு விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு லாஸ்டா ஹோம் மீட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே போயிட்டாங்க. அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ எடுத்த பிக் தான் இது. இது வந்துட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்மளோட சார் ஆதி சார் மனோஜ் சார் 2 பேரும் இங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ எங்க அப்பா வந்துட்டு இல்ல, என் தம்பி இல்ல, எங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. எங்க அம்மா கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு எங்களோட சார் கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே இருக்குது சார், பைத்தியம் பிடிச்சிரும் போல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்மளோட ஆதி சார் சொன்னாங்க, இல்லம்மா, அதாவது அவங்களுக்கு பிடிச்சி தான் பண்றாங்க, அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்களே இல்ல, இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த பிடிச்சி தான் பண்றாங்க, பிடிச்சி பண்றதுனால ஒன்றும் ஆகாதுமா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானுமே சொன்னேன், எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க சார், எப்போ பார்த்தாலுமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். திட்டதாம்மா செய்வாங்க, நீ ஏதாச்சும் ப்ரூஃப் பண்ணி காமிச்சாதான் நம்புவாங்க அப்படின்னாங்க. எஸ் ஸ்வேதா மேம், உங்களோட வாய்ஸ் கேட்கல மேம். எஸ் ஸ்வேதா மேம். எஸ் மேம்க்கு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கும். டைம் அகைன் மேம், வந்து இந்த 1 செகண்ட் மேம், இந்த ஓகே 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 மேம். எஸ் மேம்க்கு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கும். அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. எஸ் இந்த ஒரு டயத்தை கூட வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட டீம் மெம்பர்ஸ் யார் யார் லீவ் ஆகி போனாங்களோ அவங்களுக்குலாம் அகைன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் வராதவங்கள கூட வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. செக்ஷன் வந்து சூப்பரா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. ஸோ வராத நபர்களுக்கு கூட செக்ஷனோட வந்து இம்பார்ட்டன்ட் புரிய வச்சு வந்து அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ண சொல்லுங்க. ஸோ எல்லாருமே வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க உங்களோட டீம் மெம்பர்ஸை.
மேம்க்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூஸ் போல இருக்கு. அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எஸ் ஸ்வேதா மேம். கேக்குதா? சாரி. எஸ் மேம். கிளியர் மேம். ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஸோ இது வந்துட்டு அப்போ எடுத்த பிக் தான். எங்க அம்மா வந்துட்டு இங்க பின்னாடி நிக்கிறாங்க. ஸோ அப்போ எடுத்த பிக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட சீரியஸ் 2 பேருமே வந்துட்டு இங்க தஞ்சாவூர்ல வந்துட்டு பிரகதீஸ்வரா டெம்பிள் உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எங்க அம்மாவே வந்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஆனா எங்க அம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளோட டீம் மெம்பர்ஸ், அதாவது நம்மளோட ஆதி சாரோட கார்ல தான், அப்பதான் வந்துட்டு சார் வந்துட்டு நியூவா வந்துட்டு கார் எடுத்திருந்தாங்க. அந்த கார்ல தான் வந்திருந்தாங்க. அந்த கார்ல தான் வந்துட்டு பாபு சாரோட பொண்ணு அவங்க, மகேஸ்வரி மேடம், நானு, நம்மளோட ஆதி சார், மனோஜ் சார் எல்லாருமே வந்துட்டு பிரகதீஸ்வரா டெம்பிளுக்கு போயிருந்தோம். அப்ப எடுத்த பிக் இது. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஹோம் மீட்டிங், அதாவது வெளியில போயிட்டு நிறைய மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹோம் மீட்டிங் தான் போனோம். மோஸ்ட்லி அந்த நாப்கின் அப்போ ரொம்ப பீக்ல போயிட்டு இருந்தனால நாப்கினை வந்துட்டு பேசி அவ்வளோ ஐடிஸ் வந்துட்டு கன்வெர்ட் ஆனிச்சு. நிறைய ஸ்பாட் ஐடிலாம் வந்துட்டு ரிசீவ் பண்ணோம். டேரக்டா போயிட்டு ஹோம் மீட்டிங் பண்ணதுல ஸ்பாட் ஐடிலாம் ரிசீவ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட திருச்சி ஆஃப்லைன் ஸ்டோர்ல போயிட்டு டேரக்டா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீம் மெம்பர்ஸை கூட்டிட்டு போயிருந்தோம். அப்ப எடுத்த பிக் இது. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு போட்டோ சொல்லியே ஆகணும். இவங்க யாரு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனில சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்காங்க, மிஸ்ஸஸ் பத்மா மேம்னு சொல்லிட்டு. இவங்க ஆர்கே டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்கள நான் திருச்சி ஆஃப்லைன் ஸ்டோர் போயிருந்த போது இவங்களை வந்துட்டு மீட் பண்ணேன். அதாவது நான் இந்த சைடு இப்படி திரும்பினா ஒருத்தவங்களை இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த பர்சனை புதுசா பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நானும் ரியாக்ட் பண்றேன், அந்த மேடமும் ரியாக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கூல்ல எனக்கு கிளாஸ் எடுத்த மிஸ் இவங்க. அங்க வந்தோன்னே யாரா இருந்தாலும் ஷாக் ஆகும் இல்லையா? அதே மாதிரி நானும் பார்த்தேன், அவங்களும் என்ன பாக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்னோட பேர் மறந்து போயிடுச்சு போல. எனக்கும் வந்துட்டு இவங்களா என்னன்னு டவுட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களே பேசிக்கிட்டோம். என்கிட்ட கேட்டாங்க, நான் வந்துட்டு யார் டீம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. நம்மளோட சீரிஸ் போட்டோ, விபி போட்டோ எல்லாமே நான் காமிச்சேன். அதுக்கப்புறம் அவங்களும் என்கிட்ட காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், நீங்க எவ்வளவு நல்லா டிராவல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சீரியா இருக்கமா அப்படின்னாங்க. சீரியா இருக்கீங்களா மிஸ் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப அப்படியே ஜெர்க்காய் கேட்டேன். ஆமாம்மா, பாத்தீங்களா எனக்கு நீங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சண்டை போட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லம்மா உன்னோட நம்பர்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வேற ஊருக்கு போயிட்டாங்க. எதிர்பாராத விதமா நாங்க வந்துட்டு மீட் பண்ணோம். கண்டிப்பா நம்மளோட லீடர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீங்க வாய்ப்பை கொடுத்துருங்க, வராங்க வரல அது அடுத்த விஷயம், நீங்க வாய்ப்பை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் நான் அந்த டயத்துல ஃபீல் பண்ணேன். கண்டிப்பா அவங்க அந்த ஒரு வாய்ப்பை அந்த டயத்துல நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பரா இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ மறக்கவே முடியாத ஒரு நாள், 6th இயர் அனிவர்சரி நம்மளோட சென்னையில் வந்துட்டு நடந்துச்சு, காமராஜர் அரங்கம்ல. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட டீம் மெம்பர்ஸ் கூட வந்துட்டு போயிருந்தோம். அப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் செம திட்டு வாங்கிக்கிட்டு தான் போனேன். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு, ஏன்னா 2 monthsக்கு ஒன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங் வர மாதிரியே எனக்கே ஃபீல் ஆனிச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன அடிக்கடி மீட்டிங் போகிற அப்படிலாம் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கேட்பாங்க. எங்கள் அப்பாவும் திட்டுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் நிறைய டைம் வந்துட்டு அழுதுருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. இருந்தாலும் கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு போயிருவேன். ஏன்னா தெரியும் இல்லையா, தனியா வந்துட்டு ஒரு கேர்ளை வந்துட்டு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நம்மளோட டீம் மெம்பர்ஸும் வந்துட்டு அந்த டயத்துல வந்துட்டு வருவாங்க. மகேஸ்வரி மேடம், பாபு சார் இவங்க எல்லாமே அவங்கள நம்பிதான் என்னை வந்துட்டு விட்டாங்க. அப்ப கிருஷ்ணன் சார் கூட வந்துட்டு எடுத்த போட்டோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 பீப்புள் ஹாலில் ஃபர்ஸ்ட் நான் அந்த ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணும்போது எப்படி சொல்றேன்னு தெரியல, வேற லெவல் வைப்ரேஷன் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட எம்டி சிஓ சார்லாம் நான் அப்போ தான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன். அந்த எம்டி சார் இருக்காங்க இல்லையா, எம்டி சிஓ சார் வந்துட்டு அங்கேருந்து வந்தாங்க. அப்போ எல்லாரும் வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணி வந்துட்டு விஷ் பண்ணாங்க. எனக்கும் ஆசையா இருந்துச்சு நானும் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்னர்ல தான் இருந்திருந்தேன். அப்போ வந்துட்டு நானும் விஷ் பண்ணேன். சார் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, எல்லாருக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் கை கொடுத்து விஷ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனா நான் என்னோட லைஃப்ல பார்த்ததே கிடையாது. நானே ரொம்ப எப்படி சொல்றது வியப்பா பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எம்டி சிஓ சார் இவ்வளோ ஒரு சிம்பிளா ஒரு சிம்பிளிசிட்டியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ க்ரோர்ல வந்து டேர்ன் ஓவர் பண்ற பர்சன் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வியப்பா பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அந்த ஈவெண்ட்ல எடுத்தது. இந்த 2 ரோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்பயர் ஃபீனிக்ஸ் டீம், அதாவது ஆதி சார் நம்மளோட சீரிஸ் டவுன்லைன்ல இருக்கக்கூடிய பர்சன் மட்டும்தான் இந்த 2 ரோ ஃபுல்லாவே வந்துட்டு இருந்திருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா ஹுசைன் சார், ஆதி சார், நெக்ஸ்ட் நம்மளோட ஈடிஸ், அதுக்கப்புறம் மனோஜ் சார், நித்யா மேம், மணி சார், மீரால் மேம் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மகாராஜன் சார், சரவணன் சார், சத்யா மேம், ஜெயந்தி மேம், மோகனா மேம் இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ரதிதேவி மேம், குமார் சார் இவங்கெல்லாம், ராமகுட்டி மேம் இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க
ஸ்வேதா மேம் உங்களோட வாய்ஸ் கேட்கல. கயல் மேம் எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? மேம் மேம் ஸ்வேதா எல்லாருக்குமே மேம் கேட்கல. கேட்கல மேம். மேம்க்கு அப்பக்கு எப்ப யாருக்குமே கேட்கல கால் மேம். வந்துருதுன்னு நினைக்கிறேன். ஓகே கால் ஓகே வந்துருதுன்னு நினைக்கிறேன். ஸ்வேதா மேம் உங்களோட வாய்ஸ் கேட்கல மேம். மேம்க்கு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கும். அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்வேதா மேம் உங்களோட வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சு மேம். ஸ்வேதா மேம். ஸ்வேதா மேம்க்கு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கும். ஸோ அதனால லீவ் ஆயிட்டாங்க. அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எஸ். செக்ஷன்ல இருக்க எல்லா நபர்களுமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லீவ் ஆகாம நம்மளோட செக்ஷனை வந்து கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட ஆக்சஸ் ஜேர்னியை பத்தி இங்க இந்த இடத்துல சூப்பரான முறையில ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்குமே வந்து பூஸ்டப்பா இருக்கும். ஸோ அதனால இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நெட்வொர்க் இருக்க பிளேஸ்ல பார்த்து செட்டில் ஆயிட்டு நம்மளோட செக்ஷனுமே முழுமையான முறையில கவனிங்க. ஸ்வேதா மேமுமே பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த டைமையும் பயன்படுத்திட்டு நம்ம டீம் மெம்பர்ஸ் யார் யார் வரலையோ இல்ல யார் யார் லீவ் ஆகி போனாங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. வேற லெவல்ல நம்ம செக்ஷன் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, லீவ் ஆகி போகாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி செக்ஷனுமே கவனிக்க சொல்லுங்க. ஸ்வேதா மேமுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் லீவ் ஆயிருக்காங்க. ஸோ அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லீவ் ஆகாம செக்ஷனை ஃபோக்கஸா கவனிங்க. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்மளோட மேமுமே பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து ஜாயின் பண்ணி அவங்களோட சக்சஸ் ஆரையுமே வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து கொஞ்சம் லீவ் ஆகாம நம்மளோட செக்ஷனுமே கவனிச்சுக்கோங்க. இந்த டைமிங்கையும் பயன்படுத்தி நம்மளோட டீம் மெம்பர்ஸ் யார் யார் வரல இல்ல யார் யார் லீவ் ஆகி போனாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கால் பண்ணி வந்து செக்ஷனை கவனிக்க சொல்லுங்க. ஒரு சூப்பரான ஒரு வேற லெவலான ஒரு செக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணுங்க. எல்லா நபர்களுமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெட்வொர்க் இருக்க பிளேஸ்லயா பார்த்து நம்ம செக்ஷனை கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல நெட்வொர்க் இஷ்யூஸ்மே இருக்கனால நிறைய பேர் லீவ் ஆகியும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் வந்து எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் இருக்க பிளேஸ்லயா பார்த்து செட்டில் ஆகி கொஞ்சம் நம்ம செக்ஷனை கவனிச்சுக்கோங்க. ஸோ நெட்வொர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த இடத்துல. ஸோ நெட்வொர்க் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளால முழுமையான முறையில நம்ம செக்ஷனை கவனிச்சுக்க முடியாது. ஸோ அதனால இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெட்வொர்க் உள்ள பிளேஸ்லயா பார்த்து நம்ம செட்டில் ஆயிட்டு நம்ம செக்ஷனை கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு சக்சஸ் ஷேரிங்குமே வந்து நம்ம ஸ்வேதா மேம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தடை வந்து ரொம்பவே நல்லது இல்லையா? ஸோ அந்த தடை வந்து நெட்வொர்க் மூலியமா வந்திருக்கு. ஸோ எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லீவ் ஆகாம கொஞ்சம் செக்ஷனை கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 மினிட்ஸ்ல வந்து நம்ம மேமுமே வந்து செக்ஷன் வந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க. நம்ம மேமும் பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. மேம் நம்ம மேமே வந்து அவங்களோட சக்சஸ் ஷேரிங்க கண்டினியூ பண்ண போறாங்க. ஸ்வேதா மேம்.
நம்ம மேமுக்குமே பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூஸ்ன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்களுக்கு வந்து கட்டாய் கட்டாய் வெளியில போயிட்டு இருக்கு. கொஞ்சம் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. நம்ம மேமுமே அகைன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்வேதா மேம். கயல் மேம் என்னோட வாய்ஸ் கேக்குதா? சாரி மேம், ரொம்ப நெட்வொர்க் கட் ஆகி டோட்டலாவே வெளில போயிடுச்சு. எஸ் மேம், வாய்ஸ் கிளியர் மேம். நீங்க கண்டினியூ பண்ணலாம். சாரி. எஸ் மேம், உங்களோட வாய்ஸ் கேட்கல மேம். மேம் இந்த ஒன் செகண்ட் சாரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் மீட்டிங், அதாவது ஹோம் மீட்டிங் போகும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. 2 வீக்ஸ் மேம் ஸ்க்ரீன் ஷேர் ஆகல மேம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? எஸ் மேம், ஸ்க்ரீன் ஷேர் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் மீட்டிங் வந்துட்டு போயிருந்தோம். அப்போ எடுத்த பிக் எல்லாமே. ஸோ இந்த ஹோம் மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது கிடைச்சிச்சு 2 வீக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட சிடி மனோஜ் சார், ஜெனி மேம், ஆதி சார் இவங்க வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. சிடி டாஸ்க் அச்சோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாஸ்க்கை நான் ஃபஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அப்போயும் வந்துட்டு சூப்பரான ஒரு ரெகனேஷனுமே கொடுத்தாங்க. அது இல்லாமல் ஒரு 300 கேஷ்பேக் ஆஃபர் நம்மளோட சிடிஸ் மூலியமாக வந்துட்டு கிடைச்சிச்சு. 300 இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்துட்டு தீபாவளி டைமில். அதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்கம் 3600, 4200, 4800 அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு ஏர்ன் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் நான் நம்மளோட நர்மதா மேம்க்கு தான் காமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஹோஸ்ட் வந்துட்டு பண்ணியிருந்தேன். அப்பயும் எனக்கு பண்ண தெரியாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜெனி மேம், மனோஜ் சார் கால் பண்ணி சொல்லும் போது எனக்கு பயமா இருக்குன்னு தான் சொன்னேன். நீ பண்ணுமா, வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணுன்னு பயந்துகிட்டே தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெனி மேம் கிட்ட கேட்டு போஸ்ட் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்டு தான் அடுத்தடுத்த நாட்கள்ல நான் நம்மளோட ஜெனி மேம் மூலியமா கரெக்டான ஒரு ஹோஸ்டிங்கிறத கத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பர்சன் நம்மளோட கிருஷ்ணன் சார் வந்துட்டு. ஏன்னா அவங்களோட ஸ்பீச் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்துட்டு நான் கிருஷ்ணன் சார் டைமண்ட் ஷோகேஸ் வச்சிருந்தாங்க இல்லையா, அப்போ அவங்க கூட வந்துட்டு போட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்போ நம்மளோட சார் கிட்ட வந்துட்டு போய் கேட்கும் போது ஓகேம்மா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சாதுவா பேசினாங்க. அப்போ வந்துட்டு எடுத்தது இது நம்மளோட சிடி மனோஜ் சார், நெக்ஸ்ட் ஆதி சார் இவங்க கூட எடுத்த போட்டோ, நர்மதா அக்கா, மோகனா அக்கா இவங்க கூட எடுத்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்டு ஒர்க்லாம் போய் ஸோ பெஸ்டா வந்துட்டு கோர் லீடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு வந்தேன். அதுவுமே நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஸோ 2 மந்த்ஸ் வந்துட்டு இன்கம் இல்லாம இருந்தாலும் நான் என்னோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். கண்டிப்பா எப்படினாலும் இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பெஸ்ட் கோர் லீடரா அந்த டயத்துல வந்தபோது சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்டு ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணி அப்புறம் நல்ல ஒரு இன்கம்குள்ள வந்துட்டு ரீச் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 50% முன்னாடி ரொம்ப திட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50% வந்து திட்டாம ஏதோ ஓரளவு பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. இதுமே பாத்தீங்க அப்ப எடுத்ததான். அதுக்கப்புறம் நம்மளோட ஜெனி மேம்க்கு ஹோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. நம்மளோட மனோஜ் சாருக்கு ஹோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. நம்மளோட ஆதி சாருக்கு ஹோஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபாத்திமா மேம் இவங்க எல்லாம் ஹோஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இது நம்மளோட கவிதா மேம்க்கு ஹோஸ்ட் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு நான் இன்கம் வந்துட்டு எடுத்தது 4000 நிறைய வந்துட்டு
ஸ்வேதா மேம் வாய்ஸ் கேட்கல மேம். ஸ்வேதா மேம் உங்களோட வாய்ஸ் மியூட் ஆயிருக்கு மேம். ஸ்வேதா மேம். நம்ம ஸ்வேதா மேம்க்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூஸ் போல இருக்கு, அதனால லீவ் ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு 2 or 3 மினிட்ஸ்ல நம்ம மேம் வந்து அகைன் வந்து செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம மேம்க்குமே பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கனால அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லீவ் ஆகாம கொஞ்சம் நம்ம செக்ஷனை வந்து ஃபோக்கஸா கவனிச்சுக்கோங்க. ஸ்வேதா மேம். ஸ்வேதா மேம். ஐயோ சாரி மேம் ரொம்ப மழை பெய்யுது. நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தேன், நெட்வொர்க் இஷ்யூ ஆகி கட்டாயி வெளில போயிட்டு. சாரி லீடர், சாரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கொடுத்தாங்க சூப்பராகவே. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஐகான் விஷன் 2025க்கான ஐகான் விஷன் நடந்துச்சு இல்லையா, அப்போ நம்மளோட விபி கிருஷ்ணன் சார் கூட வந்துட்டு எடுத்த ஃபோட்டோ, நெக்ஸ்ட் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோ. இது வந்துட்டு நம்மளோட அதாவது அங்கே வந்திருந்தாங்க இல்லையா நம்ம ஃபீனிக்ஸ் டீம்லேருந்து, அதில் நிறைய மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் நம்மளோட மோகனா மேம், நர்மதா மேம், நெக்ஸ்ட் நம்மளோட ஆதி சார், மனோஜ் சார், இவங்க கூட கிருஷ்ணன் சார், நெக்ஸ்ட் ராஜலட்சுமி வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு எனக்கு தெரியாது. அப்போ வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுவீங்க தானே ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ் இது லாஸ்ட்டாக கிளம்பும் போது எடுத்திருந்தோம். இந்த ஃபோட்டோ எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்துட்டு 2024ல எனக்கு பர்த்டே வந்துச்சு. அப்போ என்னோட ஃப்ரெண்ட் எல்லாமே என்னோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எப்போதுமே வீட்டுக்கு வருவாங்க. அப்போ எனக்கு கால் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நான் நிறைய டைம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா லைஃபோட ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு எப்போ புரிய ஆரம்பிச்சிச்சோ, ஒரு சில விஷயங்களை நான் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாலுங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்வேதா வந்துட்டு இப்போ கண்டுக்கிறதே இல்லை பத்தியா, இப்போ கூட ஃபோன் பேசிட்டே இருக்கா, நம்ம அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், இப்போ கூட ஃபோன் பேசிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு. அதனால தான் இந்த ஃபோட்டோ வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் திரும்ப ஃபீல்டு ஒர்க் நம்மளோட மகேஸ்வரி மேம் கூட சேர்ந்து அவங்க சைடில் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது கிடைச்சிச்சு. ஏன்னா நேரில் போயிட்டு மக்களை பார்க்கும்போது. இதுக்கப்புறம் இப்போ இது ரீசெண்டாக தேசி ஆஃப்லைன் ஸ்டோர் போனது. இது பார்த்தீங்க அப்படின்னா மதுரை ஈவெண்ட்ல நம்மளோட ஃபாத்திமா மேம் கூட எடுத்தது. நெக்ஸ்ட் நம்மளோட தணிகைவேல் சார், கிருஷ்ணன் சார், இவங்க கூட எடுத்த பிக்ஸ் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் சார் கூட எடுத்த ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வர்ஷா காமிச்சு இல்லையா, அவளுக்கு பர்த்டே வந்துச்சு. ஏதாச்சும் மெமரபிளா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ்ல எடுத்த இன்கம் வச்சு நான் வந்துட்டு கோல்டு ரிங் வந்துட்டு வாங்கி கிஃப்டா கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பர்சன். இப்பயுமே நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன், என்னடா பிஸ்னஸ்க்கு மட்டும் வரமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இப்போ வரையுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்.
வர பர்சனை வந்துட்டு கண்டிப்பா என்ன சூழ்நிலை இருந்தது சரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்டோட தான் இருப்பேன். அதை தாண்டி நான் வந்துட்டு என்னோட தேவைகளா இருக்கட்டும், என்னோட பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் எங்க வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் வந்துச்சு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஸ்வேதா மேம் உங்களோட வாய்ஸ் மியூட் ஆயிருக்கு மேம். இந்த ஒன்ஸ் அகெயின் மேம் இந்த பிடிஎஃப் கட் ஆயிடுச்சு. சாரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ்ல இன்கம் எடுத்து ஏதாச்சும் சின்னதாக ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000க்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸு 2000 வர்த்தபிள் ஆனது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கொலுசு, அதாவது நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் பெருசா போகணும் அப்படிலாம் சொல்லிட்டு யோசிப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி பிடிக்கவே பிடிக்காது. அது என்னன்னு தெரியல. எனக்கு குட்டியா தான் போகணும்னு பிடிக்கும். பாம்பே மாடல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக்சஸ்ல எடுத்து வாங்கினேன். அதுக்கப்புறம் மொபைல் வந்துட்டு எங்க வீட்டில் வந்துட்டு டியூவில் வாங்கினாங்க. அந்த மொபைலுக்கு டியூ கட்டுறது, நெக்ஸ்ட் ஏதாச்சும் குழு வாங்கினா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு பிஸ்னஸ்ல நிறைய பேர் வந்துட்டு யோசிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தவங்க இல்லை, அதனால நான் இந்த ஒரு பிஸ்னஸை பண்ண மாட்டேன், எனக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ண மாட்றாங்க, நான் இந்த ஒரு பிஸ்னஸை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த பர்சன் என்னை எனக்கு இந்த ஒரு பிஸ்னஸை கொடுத்துட்டு அவங்க இந்த ஒரு பிஸ்னஸை லீவ் ஆகி போயிட்டாங்க. நான் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, மார்னிங் செக்ஷன் அட்டன் பண்ணும்போது நம்மளோட ஜீனா மேம் ஒரு செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தவங்க மட்டும் உங்களோட அப்ளைன் கிடையாது, அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட அப்ளைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால உங்களோட அப்ளைனோட நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதி நோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு எனக்கு மேலே அந்த அந்த பர்சன் கிட்ட எனக்கு யார் யாரெல்லாம் அப்ளைன் எனக்கு அவங்களோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபாத்திமா மேம், யோகா மேம், ஜெனி மேம், மனோஜ் சார், ஆதி சார், இவங்க 5 பேரோட நம்பரும் நான் டைரியில் எழுதி வச்சிருந்தனால தான் நான் இந்த ஒரு பிஸ்னஸில் இவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபாத்திமா மேம் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. எனக்கே தெரியும். இருந்தாலும் நான் நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்போனால் டார்ச்சர் தான் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை 2 தடவை ஃபோன் அடித்தா எடுக்கலைன்னா திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கே தெரியும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் திரும்ப பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ கண்டிப்பாக அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அடுத்தடுத்த லெவல் மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கான சான்ஸ் கிடையவே கிடையாது. நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நிறைய திட்டும் வாங்கியிருக்கேன். திட்டு வாங்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பேன். திரும்ப நான் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்த்தெல்லாம் பேச மாட்டேன். ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க அப்போலாம் நான் கேட்கவே மாட்டேன். நமக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ என்னை சூப்பராக வந்துட்டு கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஜெனி மேம் சொல்லியே ஆகணும். அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய டைம் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஏன்னா நிறைய அவங்களோட சுச்சுவேஷனும் சரியில்லாமல் இருக்கும். இருந்தாலும் ரீசன் சொல்லாமல் எப்போ கால் பண்ணாலும் சரி, என்ன ஒரு ஹார்ட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, சொல்லுமா பார்த்துக்கலாம், இது தானம்மா, அதெல்லாம் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. ஸோ நிறைய விதத்தில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்திருக்காங்க. நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ணணும், இதை கரெக்ட் பண்ணிக்கோ, அதை கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையுமே வந்துட்டு நம்மளோட ஜெனி மேம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் சார் என்னை வந்துட்டு எல்லா டைமிங்லையுமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நிறைய டைம் நான் இன்கம் இல்லாத போது டவுனாக இருந்தேன். அப்போ வந்துட்டு நம்மளோட ஜெனி மேமும் ஃபாத்திமா மேமும் கொஞ்சம் அவைலபிளாக இல்லாதனால எனக்கு யாரை காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்மளோட மனோஜ் சார் கால் பண்ணாங்க. அப்போ அவங்களோட சப்போர்ட்டை நான் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த டைமில் என்ன பண்ணதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு மனோஜ் சார் நீ எதுனாலும் என்கிட்ட அப்டேட் கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் ரொம்ப பூஸ்டப்பாக இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயத்தில் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சர்வசாதாரண விஷயமா, நீ கண்டிப்பாக முடிச்சிடலாமா இப்படின்னு தான் சொல்லி பேசுவாங்களே தவிர என்னை வந்துட்டு எல்லா விதத்துலையுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்காக பேசுவாங்க. அதை தாண்டி இதை இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப
எல்லா விஷயத்தையும் சொல்லிக் குடுப்பாங்க. கண்டிப்பா மனோஜ் சாருக்கு இந்த ஒரு செக்ஷன்ல ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அப்கமிங் விபி ஆதிமுருகன் சார். ஸோ இவங்கள பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா நெறைய விதத்துல வந்துட்டு நான் செக்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா சார் கிட்ட வந்துட்டு நெறைய வந்துட்டு பேசம்போது, அவ்ளோ எஜுகேஷன் வந்துட்டு சார் குடுப்பாங்க. அத தாண்டி நெறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன விஷயம் நான் பண்ணா கூட என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் இருக்கும். இருந்தாலும் சூப்பர்மா! இத விட பெட்டரா பண்ணணும். ஆனா சார் என்ட்ட அடிக்கடி சொல்ற விஷயம், உன்னோட கெப்பாசிட்டிக்கு இது பத்தாதுமா, பத்தாதுமா இதே தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா நான் வந்துட்டு அத பெட்டரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்துல யோசிப்பேன். கண்டிப்பா நெறைய விதத்துல வந்துட்டு மோட்டிவேஷன் பண்ணியிருப்பாங்க. என்னோட 4 அப்ளைன் ஃபாத்திமா மேம், ஜெனி மேம், மனோஜ் சார், ஆதி சார் இவங்க இல்ல அப்படின்னா, நான் இந்த ஒரு பிசினஸ்ல இப்ப வர சொல்றேன் கிடையாது. இவங்க சப்போர்ட் இல்ல அப்படின்னா, நான் எப்பவோ பிசினஸ விட்டு போயிருப்பேன். கண்டிப்பா இந்த 4 அப்ளைனுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க தான் என்னோட தம்பி, அம்மா, அப்பா. இப்போ கொஞ்சம் ஓரளவு சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் அவங்களுக்காக நெறைய பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா அது எல்லாத்தையுமே ஆக்ஸஸ்ல இன்கம் எடுத்து பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பா என்ன நம்பி வந்திருக்கக்கூடிய நெறைய அன்னோன் பெர்சன்லாம் என்ன நம்பி வந்திருக்கீங்க. அத தாண்டி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வராம இருந்தாலும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வராம இருந்தாலும், எனக்கு தெரிஞ்ச பெர்சன், தெரியாத பெர்சன் சொல்லிட்டு என்னைய நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்க எல்லாரையுமே நான் இன்னைக்கு சக்ஸஸ் ஹேரிங் குடுத்த மாரி உங்களையுமே ஒரு நாள் கண்டிப்பா சக்ஸஸ் ஹேரிங் குடுக்க வப்பேன். உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நான் எனக்கு என்னோட அப்ளைன் எப்படி சப்போர்ட் பண்றாங்களோ, அதே மாரி நான் சப்போர்ட் பண்ணி குடுப்பேன். என்னோட லைஃப் லைன் ஒவ்வொரு பெர்சனுக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு செக்ஷன ஃபுல்லா கவனிச்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. எனக்கே தெரியல ஒரு ஃப்ளோல பேசிட்டேன். ஸ்வேதா மேம் உங்களோட வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சு மேம். டைம் அது ஸ்வேதா மேம் உங்களோட வாய்ஸ் கேட்கல மேம். பாட்டுக்கு ஓடிருச்சு. எஸ் சூப்பர் சூப்பர் மேம். இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு செக்ஷனுமே கொடுத்துருக்கீங்க. நிறைய தடைகளை மீறி வந்து இந்த செக்ஷனை வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களோட அப் அண்ட் டவுனை வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்குமே வந்து ரொம்பவே பூஸ்டப்பா இருந்துச்சு உங்களோட செக்ஷன் வந்து கவனிக்கும் போது, உங்க சக்சஸ் சாரிங்க வந்து கவனிக்கும் போது. ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே வந்து பூஸ்டப்பா இருந்திருக்கும் எனக்கு மாதிரியே. ஸோ இந்த இடத்துல யார் யாருக்கெல்லாம் ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இந்த செக்ஷனை பத்தின ஃபீட்பேக் வந்து கண்டிப்பா கயல் மேம் உங்க வாய்ஸ் கேட்கல, மியூட் ஆயிடுச்சு. சூப்பர் மேம். ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துமே இந்த இடத்துல ஷேரிங்கா கொடுத்துருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்னைய மாதிரியே பூஸ்டப் ஆயிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஃபீட்பேக் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்றவங்களாம் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? எஸ் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காண்டி வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ் பாரதி எல்வன் அப்படின்னு ஒரு பர்சன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்குமே வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்களுமே உங்களோட ஃபீட்பேக் வந்து இந்த இடத்துல கொடுக்கலாம். எஸ் சத்யா மேம், நீங்க கோஹோஸ்ட்ல தான் மேம் இருக்கீங்க. உங்களோட ஃபீட்பேக்கை இந்த இடத்துல கொடுக்கலாம் மேம். எஸ் மேம், எஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம், வாய்ப்புக்கு நன்றி. கண்டிப்பா வேற லெவலான செக்ஷன், சூப்பரான ஸ்பீச். கண்டிப்பா ஸ்வேதா மேம் பத்தியே சொல்லி ஆகணும். எக்ஸலண்டான ஸ்பீச், வேற லெவல்ல மாசா இருந்துச்சு. கண்டிப்பா எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு நெட்வொர்க் இஷ்யூஸா இருந்தாலும் சரி, நான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங்ல இருந்து கவனிக்கிறேன். ஆனா ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. சூப்பரா வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா மேம் சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு ரிசெக்ஷனையும் சந்திச்சு தான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல அப்ளைன் பேச்ச கேட்டோம்னா கண்டிப்பா நமக்கு பெரிய லெவல்ல சக்சஸ் இருக்கு. கண்டிப்பா இதை எல்லாருமே எடுத்து பயன்படுத்திங்க நம்புறேன். தேங்க்யூ சோ மச் மேம், வாய்ப்புக்கு நன்றி மேம்.
எஸ் சூப்பர் மேம். உங்களோட சூப்பரான ஒரு ஷேரிங் இந்த இடத்துல குடுத்துருக்கீங்க. எஸ் நம்மளோட ஜெனி மேமே வந்து இந்த இடத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் மேம். நீங்க கோஹோஸ்ட்ல தான் மேம் இருக்கீங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட ஷேரிங்க குடுக்கலாம் மேம். எஸ் மேம். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் மேம். கிளியரா இருக்கு மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஒரு சூப்பரான ஒரு ஃபயர்ஃபுல்லான ஒரு செஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பேசுறதுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஏரியாவில் ஃபுல்லாக மழையா இருக்கு அப்படின்னு. ஸோ சோதிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மழை இன்னைக்குன்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் ஓரளவு கூட சிக்னல் கிடைச்சு நல்லா பேசுனாங்க. பட் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்னல் இஷ்யூஸ். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க இல்லையா, தடைகளை தாண்டாம சாதிக்க முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் தகர்த்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. உண்மையா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தடைகளை தாண்டி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட சக்சஸ் ஷேரிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்வேதாவும் ரொம்ப எக்ஸலண்டான ஒரு சக்சஸ் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்றது இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்றதுக்கு இந்த வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பெரிய அளவு என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஸ்வேதா மட்டும் இல்ல நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுத்து இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய அச்சீவ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேம். எஸ் ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். ஸ்வேதா மேம் தேங்க்யூ மேம். எஸ் தேங்க்யூ மேம். உங்களோட வேல்யூபிளான ஒரு ஷேரிங்குமே இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. எஸ் தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நர்மதா மேமுமே ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்களுமே கோஹோஸ்ட்ல தான் மேம் இருக்கீங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட ஷேரிங்கை கொடுக்கலாம். எஸ் தேங்க்யூ மேம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செக்ஷன் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. நானும் சரி செக்ஷன் போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். டைம் போனதே தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவுமே இருக்கு. செக்ஷனுமே ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ ஹோஸ்டிங் பண்றதே இவ்வளவு நாள் பார்த்திருக்கேன். ஆனா செக்ஷனுமே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்வேதா மேம்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். சூப்பராகவே ஸோ அவங்களுடைய அந்த ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயம் அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னுமே பெரிய அளவுல வளர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். எனக்குமே இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ மேம். எஸ் சூப்பர் மேம். சூப்பரான ஒரு ஷேரிங் இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபாத்திமா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ் மேம். உங்களோட வேல்யூபிளான ஒரு ஃபீட்பேக்கையுமே இந்த இடத்துல கொடுங்க மேம். எஸ் மேம். என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா மேம்? எஸ் மேம். கிளியர் மேம். ஓகே தேங்க்யூ மேம். நம்மளுடைய ஸ்வேதா மேம் வந்துட்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க நிறைய டைம் வந்து கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்களுடைய ஷேரிங் அதாவது சக்ஸஸ் ஷேரிங் வந்து கொடுத்தாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த மீட்டிங்க்கு முன்னாடி மார்னிங் தான் அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் பக்கம் இருக்கும் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். இன்னைக்கு கொஞ்சம் வந்து உன்னே தான் நான் சீரீஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன், சக்ஸஸ் ஷேரிங் வந்து நீ கொடுத்துருமா அப்படின்னு. வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. 20 நிமிஷமாவது கொடுத்துருமா அப்படின்னு. 20 நிமிஷத்துக்கே யோசிச்சாங்க. ஒரு சில அவங்க அதாவது உன்னோட லைஃப்ல நடந்தது மட்டும் தான் நீ ஷேர் பண்ண போற அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்துட்டு அவங்க குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கண்டிப்பா யாருக்குமே போரிங் அப்படிங்கிறது இருந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. அவங்க நிறைய சக்சஸ் பண்ணது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இன்னைக்கு தான் அவங்க சக்சஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ளூடூத் அவங்க ட்ரெஸ் எடுத்தது, அப்புறமா அவங்க மொபைல் லோன் கட்டுறது எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் நிறைய டைம் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா அம்மாக்கா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணாங்க. ஆனா நான் நிறைய நானா இருக்கட்டும் நம்மளுடைய ஜெனிமமா இருக்கட்டும் நிறைய நிறைய டைம் கிட்ட அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கிறோம். இதை வந்துட்டு நீ குரூப்ல அப்டேட் பண்ணணுமா, இது வரைக்கும் அவங்க நான் சொல்லவே மாட்டேன், இது நான் 2000 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கேன், 3000 இது வரைக்கும் அவங்க ஷேர் பண்ணவே இல்லை. நிறைய டைம் நாங்க கம்பல் பண்ணியிருக்கோம் சொல்லல. ஆனா இன்னைக்கு அவங்களோட அந்த ஷேரிங்ல அவங்க ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இன்னும் அவங்க அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்றதுக்கும் கண்டிப்பா நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அதை தாண்டி நிறைய அவங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் மேம். ஸ்வேதா மேம். எஸ் தேங்க்யூ மேம். நீங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தது. எஸ் சூப்பர் மேம். உங்களோட சூப்பரான வேல்யூபிளான ஒரு ஃபீட்பேக்குமே இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. எஸ் எல்லாருக்குமே லோயர் ஹேண்ட் கொடுத்துட்டேன். கண்டிப்பா முறையில் இந்த இடத்துல வந்து ஃபீட்பேக் கொடுத்து அவன் அப்படின்ற பர்சன் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எஸ் ரஞ்சிதா சிஎல் மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். உங்களோட ஃபீட்பேக் இந்த இடத்துல கொடுக்கலாம் மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்கா. நானும் ஒரு 6-7 டைம் அட்ரஸ் பண்ணேன், அன்டவுன் பண்ணி விட்டாங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். மேம் ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் எண்டிங்லேருந்து லாஸ்ட் வரையும். அது என்னன்னா ஃபோக்கஸ். நாம் எவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறோமோ அவ்வளோதான் நாம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நாம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருதுன்னா அது வந்து அதையே வந்து நம்ம மோட் அவுட் பண்ணியிருந்தோம்னா அதுலேயே இருந்துருவோம். ஆனால் நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ வந்து
நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம அவங்க அதையெல்லாம் தாண்டி வந்ததுனால இந்த ஷேரிங் கொடுக்க முடிஞ்சு. இன்னும் சக்சஸ் வாங்குவாங்க அவங்க. அவங்க ஸ்டார்டிங் என்ன போட்டோஸ் நெக்ஸ்ட் போட்டோ என்ன வரும் எங்க போய் நிற்பாங்க அந்த என்ன அந்த ஒரு ரெகனேஷன்ன்றது ஒரு ரெகனேஷன் மாதிரி இருந்துச்சு. இந்த இந்த நைட்ல வந்து அது அவ்வளோ ஒரு கிராண்டா ஒரு ஒரு போஸ்டிங் பார்த்தா அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சு. நாமளும் அந்த மாதிரி நம்ம இருக்கணும், நாம வந்து அந்த மாதிரி வின் பண்ணி நாமளும் வந்து சக்சஸ் ஸ்டாரிங் கொடுக்கணும்ன்ட்டு நானும் ஆசைப்படுறேன். மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ மேம், வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு ரொம்ப தேங்க்யூ மேம். சூப்பர் மேம், உங்களோட சூப்பரான ஒரு ஷேரிங் இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. எஸ் தேங்க்யூ மேம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு செக்ஷன் கொடுத்த நம்மளோட ஸ்வேதா மேம்க்குமே தேங்க் பண்ணிட்டு நம்ம செக்ஷனை என் பண்ணிக்கலாம். எஸ் எல்லாருக்குமே அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நம்மளோட ஸ்வேதா மேம்க்கு தேங்க்யூ பண்ணிட்டு நம்ம செக்ஷன் என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்வேதா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸ்வேதா சிஸ்டர். தேங்க்யூ ஸ்வேதா மேம். தேங்க்யூ ஸ்வேதா மேம். தேங்க்யூ ஸ்வேதா மேம். தேங்க்யூ ஸ்வேதா மேம்.